ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 10th ஸ்டாண்டர்டுக்கான சயின்ஸ் மாடல் கொஷின் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின்ஸை பார்க்காம நீங்கள் எக்ஸாமுக்கு போயிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியலன்னு வருத்தப்படுவீங்க. ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கொஷின்ஸை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் இதுதான் நம்மளோட சேனல். இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டிய எல்லா அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும். அது நம்ம சேனலோட தான். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய அப்டேட்ஸு, எக்ஸாம் அப்டேட்ஸு, வானிலை சம்மந்தமான தகவல்கள், அப்புறம் எக்ஸாம் ஆன்சர் கீஸ் எல்லாமே உங்களுக்கு சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 10th நம்ம சயின்ஸில் சென்டம் போடலாம் முடியுமான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் போட முடியும். ஸோ சென்டம் போகிறவங்க எங்கே மிஸ் பண்ணுவாங்கன்னா 1 மார்க்கில் மிஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 1 மார்க்கில் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்கை அப்படியே படித்து வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்கூல் புக் பேக்கில் இருக்குது. ஸோ இப்போ வீடியோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்காதீங்க. நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணி கூட இந்த கொஷின்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் ஸ்கூல் புக் பேக்கில் உங்களுக்கு இருக்குது. சம் கொஷின்ஸ் உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கலாம் அப்படின்னா பாக்ஸ் கண்டென்ட்டில் கேட்டிருக்கலாம். சம் கொஷின்ஸ் ஃபார்முலா கேட்டிருக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா த மாலிகுலார் ஃபார்முலா ஃபார் ஓசோன் இஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒரு விதமாக கேட்கலாம். ஸோ இப்போ இதில் கஷ்டமான கொஷின்ஸ் மாதிரி இருக்குமா, கூற்று காரணமாக 1 மார்க் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 6th கொஷின் வாசிக்கிறேன் பாருங்கள். டேஷ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் மெட்டல் ஃபார் அமல்கம். அதுக்கப்புறம் இந்த 7வது கொஷின் பாருங்கள். அதுக்கப்புறம் 8வது கொஷின் பாருங்கள். இந்த பாடி ஆஃப் லீச் கேஸ் என்ன, எத்தனை செக்மெண்ட்ஸ் இருக்கும் அது அப்படின்றது நீங்கள் எழுதணும். தென் அந்த ஒக்காசாக்கி ஃப்ரெக்மெண்ட்ஸ் ஆர் ஜாயின்டு டுகெதர் பை எது கூட சேரும். தென் பார்த்தீங்கன்னா யூஸ் த டியூசிஸ் தேரி அது நீங்கள் எழுதணும். வேர்ல்டு நோ டொபாக்கோ டே என்றைக்கு அனுசரிக்கப்படுது. ஸோ நீங்கள் அதை எழுதணும். தென் பார்த்தீங்கன்னா ஆல் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோர் இருந்தால் எந்த இதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அதை நீங்கள் எழுதணும். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இந்த 1 மார்க் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு டைம் கூட நீங்கள் 1 மார்க் அந்த வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கெல்லாம் ஆன்சர் உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது. எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறாங்க. தென் 2 மார்க் நீங்கள் எழுதணும். அதில் 22 கொஷின் அது உங்களுக்கு கம்பல்சரி. அது நான் உங்களுக்கு லேட்டராக ஷோ பண்ணுறேன். இப்போ இந்த 13வது கொஷின் பாருங்கள். ஸ்னெல்ஸ்னா அப்புறம் மேட்ச் த ஃபாலோயிங்கு, இன்ஃப்ராஸ்டோனிக்கு, எக்கோ, அல்ட்ராசோனிக்கு, ஹை ப்ரெஷர் ரீஜியன் இதெல்லாம் எதுக்கு எந்தெந்த ஹெட்ஸ் வரும், எது அல்ட்ராசோனோகிராஃபி கம்ப்ரெஷன்ஸ் எதுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்றத நீங்கள் எழுதணும். தென் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆட்டோமெசிட்டி, அப்புறம் ரைட் எனி 2 யூசஸ் ஆஃப் காப்பரு, நேம் த சிம்பிளஸ்ட் கீட்டோன் அண்டு கிவ் இட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, வாட் இஸ் ரெசிப்ரோகேட்டரி கோஎஃபிஷியண்ட்டாக, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொட்டன்ட்டு, ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ஃபால்ஸ் ரைட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ இந்த ஏபி ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க இல்லையா, அது கரெக்டாக ட்ரூ ஆர் ஃபால்ஸாக நீங்கள் பார்க்கணும். அப்படி ஒருவேளை ஃபால்ஸாக இருந்ததுன்னா எது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் மாற்றி அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். 20வது கொஷின் பாருங்கள். டிஃபைன் எத்ரோபாட்டனி. 21வது கொஷின் ஹவு ஆர் இ வேஸ்டஸ் ஜெனரேட்டட். அப்புறம் 22வது கொஷின் at what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degree Celsius. ஸோ இதை நீங்கள் எழுதிக்கோங்க. இதில் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி 22வது கொஸ்டின் தான் கம்பல்சரி. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. தென் மீதி இருக்கிறதுல சாய்ஸ் விட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஆனால் படிக்கும்போது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எல்லா கொஷின்ஸையும் சாய்ஸ் விடாமல் படிச்சுக்கோங்க. நம்ம எல்லா கொஷினையும் படிக்கும்போது தான் நமக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி ஈஸியாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ், ஆன்சர் நல்லா மனப்பாடமாக நமக்கு தெரியிற கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எழுத முடியும். அதனால் சயின்ஸில் மனப்பாடம் பண்ணுறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் புரிஞ்சு படிக்கவும் ட்ரை பண்ணுங்கள். தென் 4 மார்க் நீங்கள் எழுதணும். ஆன்சர் இன் 7 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின். அதில் 32 கொஷின் கம்பல்சரி. அது ஒரு மேக்ஸ். கால்குலேட் த pH ஆஃப் 1 × 10⁻⁻4 மோலார் சொல்யூஷன் ஆஃப் சோடியம் ஆக்சைடு NaOH. ஸோ அதை நீங்கள் போட்டுட்டு மீதி இருக்கிறதுல 6 கொஷின் நீங்கள் எழுதணும். இதில் நிறைய சாய்ஸஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே சாய்ஸ் இல்லாமல் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் எழுத முடியும். அதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் எனி 5 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட்டு, டிஃப்ரென்ஷியேட் நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷனு, தென் பார்த்தீங்கன்னா டிஃபைன் த யூனிட் ஆஃப் கரண்ட்டு, ஸ்டேட் ஹோம்ஸ் லா. ஸோ இது மாதிரி அதில் டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட்டுக்கு 2 மார்க்கு, ஸ்டேட் ஹோம் லாவுக்கு 2 மார்க்கு. தென் 26ல் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ரஸ்ட்டு, கிவ் த ஈக்குவேஷன் ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் ரஸ்ட்டு. தென் 26B நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பேசிவ் ஒய். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் க்ளீனிங் ஆக்ஷன் ஆஃப் சோப்பு, list out the parasitic adaptations in leech, enumerate the functions of blood. 30வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா define the triple fusion அதுக்கு 2 மார்க்கு. what do you understand by the term phenotype and genotype. then 31வது கொஸ்டின் differentiate between type -1 and type -2. type 1 type 2 diabetes அதான் அப்படி கொடுத்துருக்காங்க. -1 -2 கிடையாது.
டைப் 1 சுகர் பேஷண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க, டைப் 2 டயபெட்டிஸ் எமிலிட்டஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதை முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் இன் டீட்டெயில் 3-7 மார்க் வந்து நீங்கள் எழுதணும். இதில் வந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் இருக்குன்னு நீங்களும் எய்தர் ஆர் ஆப்ஷன்ஸில் ஏதாவது ஒன்று படித்தா போதும்னு படிக்காதீங்க. நீங்கள் 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஷின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே படிக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டியோடு இருக்கணும். இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் பார்க்கும்போதே இது வந்து ஸ்கூல் புக் பேக்கில் இருக்கா அல்லது வந்து ஸ்கூல் உள்ள பாக்ஸ் கண்டென்ட்டில் வந்து இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதில் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் யூஸிங் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷனு, ஸ்டேட் ஜூல்ஸ் லா ஆஃப் ஹீட்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலாய் ஆஃப் நிக்கல் அண்ட் குரோமியம் யூஸ்ட் as த ஹீட்டிங் எலமெண்ட்ஸ், ஹவு டஸ் ஏ ஃபியூஸ் ஒயர் ப்ரொடக்ட் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ்ஸு. 34 பாருங்கள், கிவ் 5 பாயிண்ட்ஸ் த salient features ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி. 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுதினா போதும். calculate the number of water molecule present in 1 drop of water which weight வந்து 0.18 கிராம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் how is the ethanol manufactured from sugar cane கரும்புல இருந்து எப்படி எத்தனால் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் எழுதுறீங்க. தென் 35A வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் த ஃபீல்ட் ஆஃப் மெடிசன், டிஃபைன் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். ஸோ இதை நீங்கள் எழுதுறீங்க. how does the rain water harvesting structures recharge ground water, what is stage. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதுறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னொரு டைம் கூட கொஷின்ஸ் ஷோ பண்ணுற பாருங்கள். இதெல்லாமே வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சயின்ஸ் கொஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக வந்து 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதனால் நீங்கள் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ் எல்லாம் சாய்ஸ் இல்லாமல் படித்து வச்சுக்கோங்க. அதே போல் நீங்கள் சயின்ஸ் எக்ஸாம் எழுத போகும்போது சீக்கிரமாக வந்து எழுதி முடிச்சிடலாம். ஏன்னா இதில் எழுதுறதுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை. ஷார்ட், அதாவது எந்தெந்த மார்க்குக்கு எப்படி உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கேள்விக்கு எத்தனை மார்க்குன்ற மாதிரி நீங்கள் எழுதுங்க. 2 மார்க் 5 மார்க்லாம் உட்காந்து வளவலன்னு எழுதக்கூடாது. 7 மார்க்கு கூட லிமிட்டடாக என்ன கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். ப்ரெசன்டேஷன் வந்து நல்லா பண்ணுங்கள். ப்ரெசன்டேஷன் பண்ண முடியலனாலும் ஆன்சர்ஸ் வந்து நல்ல ஆன்சர்ஸாக வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். எல்லாருமே சென்டம் மார்க் வந்து சயின்ஸில் எய்ம் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.